அப்போ உங்களோட மார்க்கெட்ல இதுதான் பிஹேவியர், இப்படித்தான் நடக்கும். இத நீங்க பார்க்காம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கும்போது வீட்ல டம்ளர் வந்து உங்க மண்டை மேல அடிச்சிருக்கும். என் மண்டை மேல அடிச்சுச்சு, அடிக்கல. உங்க மண்டை மேல அடிச்சிருக்கும். அப்போ உடனே என்ன அர்த்தம்? காலைல இவன் தூங்க விடாம போட்டு நம்மள டார்ச்சர் பண்றான்யா. இவன் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு, இவன எவனோ ஒரு கோமாளி காலையில 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லியிருக்கான்யா. என்னதான் பேசிட்டு இருக்கேன். உங்கள யாரும் மரியாதை குறைவா பேசல. அதனால எதுவும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்ட்டு வீட்ல இருக்கவங்க, நமக்கு முதல்ல அவங்க தான் நெறைய விஷயங்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்த்து, எதிர்பார்த்து, எதிர்பார்த்து நெறைய விஷயங்கள் நடக்கல. அப்போ அந்த முதல்ல 20% நெகட்டிவ் நம்ம ஃபேமிலி சைட்ல இருந்து தான் வரும். அப்ப அவங்கள என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைய விதைக்கணும். அதுக்கு தான் நீங்க பிசினஸ்க்கு வரும்போது, ஒரு ஓபிஎம்க்கு வரும்போது, உங்க ஃபேமிலியோட பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. உங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? என்ன ப்ராடக்ட் இது? இதுல எப்படி இன்கம் வரும்? யுனிவர்சல் க்ரௌன் ஆனா, எனக்கு ரூ. 21,00,00,000 ரிவார்ட் கிடைக்கும். எப்பங்க அச்சீவ் பண்ணீங்க? 10 வருஷம். அப்போ இத நீங்க அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்ட அவங்க இன்னைக்காவது நம்பணும். இத்தன வருஷமா நம்பாம போயிருக்கலாம். ஆனா, அவங்க நம்பணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? எவ்ளோ வாய்ப்பு உங்களுக்கு குடுத்துருக்கோம். அவங்கள கூட்டிட்டு நேரா சென்னை ஆஃபீஸ்க்கு வாங்க. சென்னை எங்க அமெரிக்காலயா இருக்கு? உங்களுக்கு பக்கத்துல ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் அவ்வளோதான் மேக்ஸிமம். வந்து அவங்களுக்கு பாருங்க இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் இருக்கு. பாருங்க இப்படியெல்லாம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல நம்ப முழுசா அர்ப்பணிப்போம். அர்ப்பணிச்சோம்னா 10 வருஷத்துல கண்டிப்பா நம்ப ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அடுத்த நாள்ல இருந்து அவங்க 4 மணிக்கு உங்களுக்கு எழுப்பிவுட்டு காஃபி போட்டு குடுப்பாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க நெனச்சீங்கன்னா, மிகப்பெரிய தப்பு அதுதான். ஏன் அப்டின்னா, நேத்து வரையிலும் அவங்க கூட சேர்ந்து சைக்கிள்லயும், பைக்லயும், கார்லயும் ஊர் சுத்திக்கிட்டு இருந்துட்டு, திடீர்னு இன்னைக்கு பாட்டுக்கு நீங்க பிசினஸ் பண்றேன்னு போயிட்டீங்கன்னா, அவரோட நெலைமை என்ன? அவர யார் சினிமாக்கு கூட்டிட்டு போவாங்க? யார் அவர சந்தோஷப்படுத்துவாங்க? அப்போ உங்க ஃபிரெண்ட்ஸ உங்க பிசினஸ்க்குள்ள கொண்டு வாங்க. நெறைய பேர் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு பிசினஸ பத்தி. ஏன்? அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே குடுக்குறீங்க. அவங்களுக்கு ஆரோக்கியத்த தானே குடுக்குறீங்க. அவங்களுக்கு சந்தோஷத்த தானே குடுக்குறீங்க. அப்ப ஏன் தயங்குறீங்க? அந்த தயக்கம் வேணாம். 40% மார்க்கெட்ல உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ் மூலியமா நெகட்டிவிட்டி நெறைய வரும். அடுத்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து. ஏன்? உங்களோட டைரக்ட் இம்பாக்ட் எங்க போவும்? மனைவி கிட்ட இருந்து மாமனார்ட்ட போவும், மாமியார்ட்ட போவும். இல்ல கணவர்ட்ட இருந்து மாமனார்ட்டயோ, மாமியார்ட்டயோ, இல்ல அப்பா, அம்மாகிட்டயோ வந்து சேரும். அவங்க நம்மள எங்கேயாவது தடுத்து நிறுத்துவாங்க. இது 80% நீங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தான் அமையும். இதுதான் 80, 20 ரூல். நீங்க 20% எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்களோ, அத பொறுத்து இந்த 80% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்லிங் பீரியட்ல இருக்க வேண்டிய பேசிக் குவாலிட்டீஸ். அப்போ இதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதுக்கு தான் இந்த 20% எப்பயுமே உங்களோட ப்ரொஃபஷனல்ல அவங்க கூட இருங்க. நீங்க உங்களோட கெஸ்ட்டே இல்ல. உங்க பிரசன்டேஷனே இல்ல. பரவால்ல. உங்க அப்ளையன்ட் கூட சார் இன்னைக்கு ஏதாவது பிரசன்டேஷன் இருக்கா? நான் வரட்டுமா? போங்க. கூட போங்க. இல்ல ஆபீஸ்ல போய் உட்காருங்க. அங்க 2 பேர் வரவங்க கிட்ட பேசுங்க. ஆனா, நீங்க நேர்மையாவும், நியாயமாவும் இந்த பிசினஸ பண்ணீங்கன்னா, 100% ஒரே ஒரு வருஷத்துல இது எல்லாமே பாசிட்டிவா மாறிரும். ஏன்? ஃபேமிலி முடிவு பண்ணிருவாங்க. சரி இவரு அவ்வளவுதான். சரி எப்படியோ ஒண்ணு ஜெயிக்கட்டும். நம்ம குடும்பத்துக்காக தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க வந்துருவாங்க. ஃபிரெண்ட்ஸ் இவன் ஆக மாட்டான்ப்பா. இவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அப்படின்னா அவங்க வேற ஃபிரெண்ட்ஸ தேடி போயிருவாங்க. ரிலேட்டிவ் என்னம்மா நம்ம நெறைய பேசிட்டோம்மா. அவரு ஒண்ணும் ஆவுற மாரி தெரியல. எப்படியோ ஒண்ணு பண்ணிட்டு வரட்டும் விடும்மா. இன்னும் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் விடும்மா பார்த்துக்கலாம். அப்படின்னு அவங்க ரிலேட்டிவ் சைட்லயும் பாசிட்டிவ் ஆயிருவாங்க. டோட்டலா 100% உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். இது எப்போ அப்படின்னா, தொடர்ச்சியா ஒரே கம்பெனிய தொடர்ந்து விடாமுயற்சியோட பண்ணாதான். 1 மாசம் இது, இன்னொரு மாசம் அது, இன்னொரு மாசம் இது. இப்போ 4வது மாசம் வீட்ல இருக்கவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்பிரும் அப்டின்ட்டு. அப்போ இந்த பாசிட்டிவ் நடக்கவே நடக்காது.
100 வருஷம் ஆனாலும் நடக்குது. ஏன்னா 6 மாசம், இன்னொரு பிசினஸ் 6 மாசம், இன்னொரு பிசினஸ் 6 மாசம். எத்தன 6 மாசம் நம்ம வாழ்க்கைய ஓட்டுறது? ஒரு செடிய தொடர்ந்து விட்டா தான் அது வளரும். நீங்க மாத்தி, மாத்தி வேற, வேற லேண்ட்ல வச்சீங்கன்னா, அது நடக்காது. ஒரே இடத்துல இருக்கிறதுலயே வேற, வேற இடத்துல வச்சீங்கனாலும் வேர் புடிக்காது. அப்போ இந்த மார்க்கெட் பிஹேவியர நீங்க பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். இங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பயம். நீங்க திடீர்னு நீங்க பாட்டுக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டீங்கன்னா, என்னென்னமோ சொல்றீங்க. லக்ஸுரி காருங்கிறீங்க, வீடுங்கிறீங்க, என்னென்னமோ ஃப்ளைட்லாம் சொல்றீங்க.